எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஃபீல்ட் பிரே ஒயிட்டோட ரிட்டர்ன் உறுதி. பேக்லாஷ் பேப்பரியில என்ன நடக்க போகுதோ, பால் ஹெய்மன் ரொம்பவே சோகத்துல இருக்காரு. அவரோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பதவியில இருந்து WWE அதிரடியா நீக்கிட்டாங்க. சிஎம் பங்க் ஏஜே ஸ்டைலுக்கு இடையே மிகப்பெரிய சண்டை. தமினாவோட புதிய அவதாரம். நேத்து நடந்த வெட்னஸ்டே நைட் வார்ல யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல என்ன நடக்க போகுது, சோ அத பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெய்மன். சோ பால் ஹெய்மனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மண்டே நைட் ரால எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. சோ இந்த நேரத்துல பால் ஹெய்மனை அந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் போஸ்டிங்ல இருந்து WWE அதிரடியா நீக்கிட்டாங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2019ல ராவையும் ஸ்மாக் டவுனையும் தனித்தனியா பிரிக்கும் போது ராவுக்கு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா பால் ஹெய்மனை போட்டாங்க. அதே மாதிரி ஸ்மாக் டவுனுக்கு எரிக் பிஷப்பை போட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் ராவையும் ஸ்மாக் டவுனையும் பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வின்ஸ் மெக்மேன் போட்டாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு சில கான்ட்ரோவர்ஷியல்னால எரிக் பிஷப்பை வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு அவருக்கு பதிலா ஸ்மாக் டவுனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஸ்ட் பிச்சட் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ஸ்மாக் டவுனை கொடுத்தாங்க. சோ இப்போ வரைக்கும் கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஸ்மாக் டவுனை ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ ராவை பொறுத்த வரைக்கும் பால் ஹெய்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காரு. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா WWE அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெய்மனை ராவோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பதவியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தூக்கி இருக்காங்க. சோ இப்போ ஸ்மாக் டவுனை பாத்துக்கிற ப்ரூஸ் பிரிச்சட்டே ராவையும் பாத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடந்துச்சு, எதுக்காக பால் ஹெய்மனை ராவோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பதவியில இருந்து தூக்குனாங்க அப்படின்றது தெரியல. சோ இப்போதைக்கு அதுக்கு WWE என்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பால் ஹெய்மன் இப்போதைக்கு பிராக் லெஸ்னரோட மேனேஜரா இருக்காரு. சோ அவர் வந்து இன் ரிங் ஆக்ஷன்ல இன் ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேலை நிறைய இருக்கு. சோ அதனால எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பதவியில இருந்து பால் ஹெய்மனை தூக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பிராக் லெஸ்னர் வரும்போது வந்து ஒரு சின்ன ப்ரோமோ தான் கட் பண்ணுவாரு. சோ பெருசா இன் ரிங்ல அவருக்கு பெருசா எந்த ஒரு வேலையும் கிடையாது. சோ பிராக் லெஸ்னர் வரும்போது கூட வருவாரு. சோ அவருக்காக ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாரு. சோ இது மட்டும் தான் பால் ஹெய்மனோட வேலை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெய்மனை எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ல இருந்து தூக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ முன்னாடி ரால அவர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா போடும்போதும் இதே பிரச்சனை இருந்துச்சு. பிராக் லெஸ்னர் அப்ப கண்டினியூஸா வந்தாரு. சோ பிராக் லெஸ்னருக்கு மேனேஜர் ரோலும் பண்ணிக்கிட்டு ராவோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராவும் பால் ஹெய்மன் இருந்தாரு. சோ இந்த நேரத்துல என்ன ஆச்சு, பால் ஹெய்மனை எதுக்காக அந்த போஸ்டிங்ல இருந்து தூக்குனாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போதைக்கு பால் ஹெய்மனை தூக்குனதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோகத்துல இருக்காங்க. சோ பால் ஹெய்மனை பொறுத்த வரைக்கும் நிறைய வளர்ந்து வர டேலண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புஷ் கொடுத்தாரு. அப்போலோ க்ரூஸ் US சாம்பியன் வின் பண்ணதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெய்மன் தான். சோ ஆண்ட்ராய்டே இவ்வளவு நாள் US சாம்பியனா இருந்ததுக்கும் காரணம் பால் ஹெய்மன் தான். மிஸ்டர் பிளாக்கோட புஷ்ஷுக்கு ரிகோஷிட், செட்ரிக் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட புஷ்ஷுக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெய்மன் தான். இந்த நேரத்துல பால் ஹெய்மன் அந்த போஸ்டிங்ல இருந்து தூக்குனதுனால இவங்க எல்லாருக்கும் புஷ் கிடைக்கிறது தரப்படுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவ்வளவு நாள் மண்டே நைட் ரா எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் மண்டே நைட் ரா எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த வெட்னஸ்டே நைட் வார்ல யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சோ இந்த வாரம் வெட்னஸ்டே நைட் வார பொறுத்த வரைக்கும் NXT AEW ரெண்டுமே அட் தி சேம் டைம் ஒரே மாதிரி தான் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ இருந்தாலும் கொஞ்சம் பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா AEW வின் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AEW ட போன வாரம் வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் AEW ட போன வார வியூவர்ஷிப் 7,30,000 பேர் பார்த்திருக்காங்க. சோ இந்த வாரம் AEW ட வியூவர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 8% குறைஞ்சி 6,77,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்காங்க. சோ போன வாரத்துக்கு இந்த வாரம் ஒரு 8% வந்து பாத்தீங்கன்னா AEW ட வியூவர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதே சமயம் NXT யோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ போன வாரம் NXT யோட வியூவர்ஷிப் 7,15,000 பேர் பார்த்திருக்காங்க. சோ இந்த வாரம் ஒரு 6% குறைஞ்சி 6,73,000 பேர் NXT பார்த்திருக்காங்க. சோ இந்த வாரம் NXT க்கும் AEW க்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபரண்ட் இல்ல. அடுத்தடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தமினா. சோ தமினாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக் டவுன்ல இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துட்டு இருந்தாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பெய்லியோட வந்து பாத்தீங்கன்னா மணி இன் தி பேங்க் பேப்பர்ல அவங்க ஸ்மாக் டவுன் விமன் சாம்பியன்ஷிப்காக மோதினாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமினா வரவே இல்லை. சோ இப்போதைக்கு தமினா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியால ஒரு புது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ரோமோவை பார்க்கும்போதே அவங்க ஒரு புது கிம்மிக்ல வரப்போறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய லெவல் கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்கு. சோ தமினா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு புது கிம்மிக்
கிம்மிக் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவல் கிம்மிக்ல இருக்க மாதிரி தமிழா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கட் பண்ணிருக்காங்க. சோ ஃபீல்ட் பிரே வயட் எப்படி ஒரு ஈவல் கிம்மிக்ல இருக்காரோ சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவல் கிம்மிக்ல தமிழா வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ குறிப்பா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழா இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது, தமிழாவுக்கு ஒரு பயங்கரமான கிம்மிக் உருவாக்கி இருக்காங்களா சோ இல்ல அந்த ப்ரோமோ டபிள்யூடபிள்யூக்காகவா இல்ல வேற ஏதாவது காகவா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போதைக்கு தமிழாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக் டவுனுக்கு வரல. சோ அவங்க ஒரு புது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல ஒரு பயங்கரமான ஒரு ஈவில் கிம்மிக்ல இருக்காங்க. சோ அதனால அவங்க திரும்பவும் டபிள்யூடபிள்யூக்கு ஸ்மாக் டவுனுக்கு வரும்போது ஒரு ஈவில் கிம்மிக்ல ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ தமிழாவோட இந்த போட்டோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ அவங்க ஒருவேளை ஈவில் கிம்மிக்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் பிரே வயட் தி ஃபீல்ட் பிரே வயட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாமுக்குள்ள கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துருவாரு. சம்மர் ஸ்லாம்ல அவருக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டோட ரிட்டர்ன் பேக் கிளாஷ்லயே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. இந்த வாரம் நடக்க போற பேக் கிளாஷ் பேப்பர்ல பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் மிஸ் அண்ட் மோரஸின்கான 2-on-1 ஹேண்டிகேப் மேட்ச் நடக்க போகுது. சோ அந்த மேட்ச்ல பிரான் ஸ்ட்ரோமன் யூனிவர்சல் சாம்பியனை ரிடைன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல்ட் பிரே வயட் பிரான் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு பிரான் ஸ்ட்ரோமனோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல பிரே வயட் தி ஃபீல்ட் பிரே வயட்டோட இன்வால்வ்மென்ட் அதிகமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபீல்ட் பேக்லாஷ் பேப்பருக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி ஃபீல்ட் பிரே வயட் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ணும் பட்சத்துல அடுத்ததா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர் இருக்கு, அடுத்ததா சம்மர் ஸ்லாம் பேப்பர் இருக்கு. சோ இந்த ரெண்டு பேப்பரிலுமே அவங்க ரெண்டு பேருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேக்லாஷ் பேப்பர்ல ஃபீல்ட் பிரே வயட் ரிட்டர்ன் வருவாருன்னு உங்களுக்கு தோணுதா இல்ல வர மாட்டாருன்னு தோணுதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஒரு சில சின்ன கான்ட்ரோவர்ஷியல் போய்கிட்டு இருக்கு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சமீபத்துல அமெரிக்கால ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. சோ ஒரு கருப்பினத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சோ போலீஸ் ஆபீசர்லாம் சேர்ந்து கழுத்துல காலை வச்சு கொல்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி சோ அங்க அமெரிக்கா ஃபுல்லாவே ஒரு பெரிய கலவரமா போய்கிட்டு இருந்துச்சு. சோ அந்த நேரத்துல வந்து நிறைய டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரியாக்ட் பண்ணாங்க. சோ அவங்களோட டிபியை பிளாக்கா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தியே நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் பேசினாங்க. சோ இப்போதைக்கு சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏஜே ஸ்டைல்கே இத பத்தி பேசல. சோ இவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் நடந்திருக்கு. சோ இவ்வளவு பெரிய ஃபேம்ல இவ்வளவு பெரிய ரெஸ்லரா இருக்காரு. சோ அவர் ஏன் இத பத்தி பேசல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுப்பினாரு. சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியலா போச்சு. சோ எதுக்காக சிஎம் பங்க் ஏஜே ஸ்டைல சீன்றாரு? சோ ஏஜே ஸ்டைலுக்கு சிஎம் பங்க்கு என்ன பிரச்சனை? சோ எதுக்காக ஏஜே ஸ்டைல சிஎம் பங்க் டார்கெட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் கான்ட்ரோவர்ஷியல் போய்கிட்டு இருந்துச்சு. ஏஜே ஸ்டைல் எதுக்காக அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பினாரு. சோ இப்போதைக்கு சமீபத்துல ஏஜே ஸ்டைல் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. சோ அதுல சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணதுக்கு சோ ஏஜே ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. சோ ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தி நம்ம ரியாக்ட் பண்றதுனால அந்த பிரச்சனை நடக்காம இருந்துருமா அப்படின்ற மாதிரி ஏஜே ஸ்டைல் சொல்லியிருக்காரு. சோ நம்ம ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அந்த பிரச்சனை தீந்துருமா அப்படின்ற மாதிரி ஏஜே ஸ்டைல் சொல்லியிருக்காரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி தான் எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் காரணம் கிடையாது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோன்றதை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஏஜே ஸ்டைல் சொல்லியிருக்காரு. அதே சமயம் சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் போல்டா சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய விஷயத்துல கான்ட்ரோவர்ஷியலா ட்வீட் பண்ணிட்டு உடனே எதுக்காக டெலீட் பண்றாரு? சோ அவர் போல்டா தான் பேசுவாரு. அப்படி எதுக்காக ஒரு சில ட்வீட் பண்ணிட்டு சோ ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த ட்வீட்டை டெலீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஏஜே ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெளிப்படையா பேசுறவர் தான். சோ நான் வந்து வெளிப்படையா பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சோ அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கொண்டு வந்திருக்காரு. சோ இப்போதைக்கு நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக டேனியல் பிரையனோட ஃபைட் பண்ண போறேன். சோ என்னோட முழு கான்சென்ட்ரேஷனும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏஜே ஸ்டைல் அப்போ அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ சிஎம் பங்குக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஒரு சில கான்ட்ரோவர்ஷியல் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வாரம் பேக் ஸ்டேஜ் ஷோல சிஎம் பங்க் ஏஜே ஸ்டைலுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பாரு? அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசா போகுமா இல்ல இதோட முடிஞ்சிருமா அப்படின்றத அடுத்தடுத்த வாரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல என்ன நடக்க போகுது சோ அத பத்தின ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் டேனியல் பிரையனுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியனோட சோ ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா
யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ண போறாங்க. ஏஜே ஸ்டைல் வர்சஸ் டேனியல் பிரையனுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஷெய்மஸ் வர்சஸ் ஜஃபர்டிக்கு பேக்லாஷ் பேப்பரில் நடக்க போற மேட்சுக்காக ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் ஹெவி மிஷனரி வர்சஸ் மிஸ் அண்ட் ஜான் மோரிசன் அண்ட் டாப் ஜிங்லருக்கான ஒரு 6 மேன் டாக் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சோ இப்போதைக்கு WWE ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன்ல இந்த 3 மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி WWE ஆஃபிஷியலா சொல்லிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல நீங்க எந்த மேட்சை பெருசா எதிர்பார்க்கறீங்க? நான் இப்ப சொன்ன இந்த 5 நியூஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை